திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், அங்கு திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு எத்தனை மணி அளவில் நடைபெற்றது? அங்கு ஏழுமலையானினுடைய வைகுண்ட வைபவத்தை கண்டு தரிசித்த பக்தர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இன்று அதிகாலை வரை 1:30க்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று காலை வரை 1:30க்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். இந்த இரவு சுமார் 11 மணிக்கு கோவில் நடையை அடைத்து ஏழுமலையானுக்கு ஏகாந்த சேவை சமர்ப்பிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மணி 12க்கு திருப்பதியில் ஒரு வசனத்தை பாடி ஏழுமலையானுக்கு ஏற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெறும் கோமலை அர்ச்சனை ஆகிய சேவகத்தில் உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக ஏழுமலையான கோவில் வைகுண்ட வாசலில் எழுந்துள்ளார். தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து அர்ச்சனையோடும் தேவஸ்தானம் ஐயர்களும் அதிகாரிகளும் குழுவிலும் உயர் அதிகாரிகளும் ஆகியோர் சொர்க்கவாசல் பிரதேசத்தில் செய்ய உள்ளார். இதனைத் தொடர்ந்து திருப்பதி மலைக்கு மிக முக்கிய பிரதேசத்தில் ஏழுமலையான வழிபாடு சொர்க்கவாசல் பிரதேசத்தில் செய்ய அனுமதி அளிக்கப்படும். அதன் பின் இலவச தரிசனம் மூலம் பக்தர்கள் ஏழுமலையான வழிபாடு சொர்க்கவாசல் பிரதேசம் செய்யலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.